ஒரு போஸ்டலுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இருந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்தியா ஃபுல்லா நடக்குது எக்ஸாமினேஷன். நம்மளால படிக்க முடியாதா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அதை பற்றிய அவேர்னஸ் கிடையாது. நான் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன் 2025 to 26. பக்கத்தில் உள்ள ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் நடத்துதேன். ஜிஎம்எஸ் அகாடமி அப்படின்னு ஒரு போட்டித் தேர்வுக்கான ஒரு மையம் நடத்துதேன். கிட்டத்தட்ட ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படிக்காங்க. ஆனாலும் என்னுடைய ஒய்ஃபு ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்காங்க. என்னுடைய ஒய்ஃபு இங்கே தான் படித்தாங்க, இந்த காலத்தில் தான் படித்தாங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல ஒரு கலெக்டரை பார்க்கும்போது, போலீஸ் அவங்கள பார்க்கும்போது மனசு வலிக்குது. இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கலாமோ? நம்மளுடைய காலேஜ் பருவத்தில் நமக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அப்ப எனக்கு தெரியாது இந்த போட்டித் தேர்வெல்லாம் இவ்வளவு இருக்கு, ஐஏஎஸ் இப்படி படிக்கணும், குரூப் ஒன்னுடைய சிலபஸ் என்ன, எதுவுமே தெரியாது. ஏதோ நாங்கள் புக் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணா நாங்களும் அப்ளை பண்ணுவோம். வலிக்கும். அந்த வலினால எனக்கு எந்த உபயோகமும் கிடையாது. ஆனா அந்த வலினால உங்களுக்கு உபயோகம் உண்டு. குழந்தைகளே, ஒரு அருமையான பருவத்துல இருக்கீங்க நீங்க. என்னுடைய கிராட்டிடியூடு, அதாவது என்னுடைய நன்றி உணர்வை நான் சொல்லியிருக்கேன். முதல்ல இந்த வாய்ப்பை வழங்கிய எஸ்டிசியினுடைய காலேஜினுடைய மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்துக்கும், அதாவது சேர்மனுக்கும், செக்ரட்டரிக்கும், பிரின்சிபால் மேடத்துக்கும், வைஸ் பிரின்சிபால் மேடத்துக்கும், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், நம்ம ஷீலா மேடம் அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம எல்லாரும் ஃபைனல் இயர்ல இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய வழிகள் இருக்கு உலகத்துல, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு. நான் சொல்லக்கூடிய ஒரு வழி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், போட்டி தேர்வு. நம்ம எலிலன் சார் அழகா சொன்னாங்க. எலிலன் சார் வந்து என்னுடைய பயோனியர், அதாவது என்னுடைய வழிகாட்டி. அவங்க அழகா சொன்னாங்க, போராடாம யாராலும் ஜெயிக்க முடியாதுங்க. கண்ணிலே இருந்து கண்ணீர் வராம ஜெயிக்க முடியாது. நம்ம பகல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மாமா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, நல்லா பேசுவோம், சிரிப்போம். இந்த பருவத்தை சொல்லல, நான் அடுத்த ஸ்டேஜ் கொடுத்தேன். அந்த நைட்டு நேரத்துல, நைட்டு நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கண்ணுல கண்ணீர் வடியும். நம்மளோட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் வேலை கிடைச்சு போயிருப்பாங்க. அந்த வலி மிகப்பெரிய வலி. ஆனா அந்த வலியை நீ ஃபேஸ் பண்ணாம நீ ஜெயிக்க முடியாது. என்னைக்கு நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்ல சொல்லுவோம், என்னைக்கு உன் கண்ணில இருந்து கண்ணீர் வலியுதோ அன்னைக்கு நீ ஜெயிக்க போறன்னு அர்த்தம் அப்படின்னு. அதாவது நம்ம நினைச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் தான். இப்ப நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்ப யாருமே என் பக்கத்துல இல்லை. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வலினாலும் சரி, எனக்கு ஒரு கஷ்டம்னாலும் சரி, கொஸ்டின் பேட்டர்ன் எழுதுனா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த விஷயத்தை கொஞ்சம் கேதர் பண்ணுங்க. 200 கொஸ்டின். மெயின்ல 3 பேப்பர் எழுதணும். தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க்கு, 750 மார்க்கு. அப்படி என்ன கொஸ்டின் இருக்கும் அதுல? உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு ஹார்ட் இருக்கு. ஹார்ட்டுடைய ஃபங்க்ஷனை எழுதுனா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல நம்ம எழுதணும். அவ்வளவுதான். நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் தெரியணும், இன்டர்நேஷனல் பாலிசி தெரியணும். இன்டர்வியூக்கு 100 மார்க். நீங்க படிச்ச புஸ்தகங்களை என்ன ஆவீங்க? சப் கலெக்டர் ஆவீங்க,
சாரி, டிப்டி கலெக்டர் ஆகுங்க, டிப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி ஆகலாம். கொஞ்சம் ஒரு கனவு கண்ணி பாருங்களேன். அதாவது இந்த ஆர்ம்டு சர்வீஸ் வாங்க, அதாவது குரூப் 1 பாஸ் ஆகி ஒரு டிஎஸ்பியா சீஃப் கெஸ்டா வந்து இதே இடத்துல நின்று பேச கற்பனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிஎஸ்பி போஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ப்புகள் இருக்கு, ஏன் அதை மிஸ் பண்ணுறீங்க? நம்ம ஒன்றுமில்லாதையும் செய்ய முடியும். முடிச்சுக்கிட்டா தூங்கிக்கிட்டே இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. முடிச்சுக்கங்க, தேடுங்க, கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். அதாவது ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். இன்னைக்கு காலையில தான் ஒரு யூடியூப்ல ஒரு பேட்டி பார்த்தேன். சவுத் கொரியன் ஒரு அத்லட், உங்க வயசுல உள்ள ஒரு பொண்ணு ஒலிம்பிக்ல கலந்துக்கணும்னு ஆசைப்படுதா. அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமே சூப்பரா இருக்கு. இவ ஷூவை பார்க்க கிழிஞ்சு பிஞ்சு அப்படி இருக்கு. இவருடைய பலம் பூராமே போயிருது. நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது போயிருது. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்ப அவ முன்னால 2 பாதை இருக்கு. ஒரு பாதை மோதி ஜெயிக்கணும், இல்ல விட்டு. 2 பாதை. அப்ப அவளுடைய நினைப்பு அவங்க அம்மா மாறி இருக்கு. அவங்க அம்மா கிராமத்துல ஒரு கொத்தனார் வேலை செய்யக்கூடிய ஆள். இது வந்து நான் கற்பனையிலேயோ இதுலயே சொல்லல, ஒரு பேட்டி, உண்மையா நடந்த பேட்டி. சிமெண்ட் பூசுறவங்க அவங்க அப்பா அதுக்கு மேல கஷ்டப்படுறாங்க. அவன் நினைக்கா, நம்ம இந்த சான்ஸ விட்டுட்டோம்னா அடுத்த 5 வருஷம் கழிச்சுதான் ஒலிம்பிக். ஏன் என்னுடைய ஊரினுடைய வாழ்க்கை தரமே மாறிடும். அதனால 5 வருஷம் காத்து இருக்க முடியாது. 5 வருஷத்துல என்னுடைய பலங்கள் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் சான்ஸ். இதை விட்டா வேற வழி கிடையாது. டூ ஆர்